ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய், காவேரி, சாரதா 3 பேரும் இப்போ காரில் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் காவேரிக்கு கங்காவும் யமுனாவும் ஃபோன் பண்ணி சாரதா சம்மந்தமாக பேசுகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பேசி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ காவேரி வந்து இப்படி அந்த விஷயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ சாரதா இருந்துக்கிட்டு என்னோடய ஃபோனு அப்பப்போ வந்து சரியாக சத்தம் போட மாட்டேங்குது, அதை சரி பண்ணி கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட உரிமையாக செல்லமாக பேசுகிறாங்க. அதனால் கங்காவும் யமுனாவும் இதே மாதிரி உன் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் காவேரி கிட்ட பேசிடலாம்லம்மா, ஏமா இப்படி கோவப்பட்டு வெளியில் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அதை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து இப்போ சாரதாவை இறக்கி விட்டதுக்கப்புறம் காவேரியும் கார்லேருந்து இறங்கிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளார கூப்பிட்றாங்க. ஏற்கனவே தான் காவேரி வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வெளியிலே நிற்கிறாரு. நிறைய விஷயங்களை ஒருத்தர் அப்படியே பேசி எமோஷனலாக அப்படியே நினச்சி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா விஜய் இப்படியெல்லாம் வந்து உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கூப்பிட்டதுமே வந்துட்டாங்கல்ல. அவ்வளோ சண்டை போட்டு அவ்வளோ காவேரி திட்டினதுக்கப்புறமோ இப்போ பார்த்தா அந்த சாரி சொன்ன அந்த பலூன்லாம் அங்கே கிடக்குது. இப்போ விஜய் இது சம்மந்தமாக சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஆர்வக்கோளாராக இருக்கீங்கன்னு சொல்லி காவேரி வந்து விஜய் கலாய்க்கிறாங்க. விஜய் வந்து நான் ஆர்வக்கோளாரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளார வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க காவேரியை. ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. விஜய் வந்து காவேரி கூப்பிட்டதுமே வீட்டுக்குள்ளார போகிறாரு. டீலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாரதாவும் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சமாதானமாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிறையா பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். இனிமேல் ஒருத்தர் மாற்றி சாரி சொல்லிக்கிறாங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. காவேரி விஜய் மாறி சாரி சொல்லிக்கிறாங்க. நடுவில் பார்த்தா சாரதா உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு விஜயோட ஃபோன் அடிக்குது. என்னன்னு பார்த்தா தாத்தா வீட்டில் வந்து அம்முக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வந்து அதான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது என்னது அம்முக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி காவேரி செம்ம எமோஷனலாகவும் அப்படியே படபடப்பாகவும் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன ஏன் இங்கே வந்தீங்க, பிள்ளையா பார்க்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி உரிமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மெல்லாம் மறந்துருந்தாலும் இவங்களோட குழந்தை தானே, எப்படி அவங்க ஒரு அம்மாவால் குழந்தைய விட்டுட்டு இப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி அந்த ஒரு எமோஷனலோடு பேசுகிறாங்க. செம்ம ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. உங்கள் அம்மா காணா நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா காணா போகட்டும், நீங்கள் எதுக்கு குழந்தைய விட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு மிரட்டுறாங்க பாருங்கள். விஜயும் சாரதாவும் அச்சோச்சோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி வாங்க சீக்கிரம், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சாரதா எப்போ என்ன பேசுகிறான்னு ஒன்றுமே புரியல மாப்பிள்ள, என்ன பண்ணுறதுனே தெரியல, அவளிலே போய் தான் திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ விஜயும் காவேரியும் வீட்டுக்கு கிளம்பி காரில் வராங்க. இங்கே தாத்தா வந்து அம்முக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, மாத்திரை மருந்து சாப்பிட சொல்லி சாப்பிடல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் விஜய் காவேரி எல்லாரும் அம்முக்கிட்ட பேசி சொன்னதுக்கப்புறம் கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லணுமா, கஞ்சி வச்சு கொடுக்குறாங்க. அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ விஜய் இதெல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்முவும் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது இல்லை என் கூட இருக்கணுங்கிற மாதிரி அம்மு சொல்கிறாங்க. காவேரி எப்படி யோசிக்கிறாங்க. விஜய் என்னென்னமோ சமாதானம் சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி சம்மதிச்சிடுறாங்க, இருக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. விஜய் வந்து நான் வெளியில் தான் இருக்கேன், எதுனாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் படுத்துட்டு அந்த காரில் வரும்போது கை வச்சாங்கல்ல அவங்க காவேரியோட கை மேலே, அதை அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு படுத்துருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. என்ன நாளை அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி புறமாக காட்டியிருக்கலாம். அதாவது ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி அம்மாலாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்களா, அதுக்கு அம்மா இல்லைங்கிற விஷயத்தை நினச்சி தான் ஃபீல் பண்ணி தான் அம்முக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போணுச்சிங்கிற அந்த விஷயத்தை குட்டி புறமாக காட்டியிருந்தா இன்னுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.